வணக்கம் மாணவ செல்வங்களே, சமிபாட்டு தொகுதி என்ற அலகிலே இறுதியாக சமிபாட்டு தொகுதியுடன் தொடர்புடைய நோய்களும் ஒழுங்கீனங்களும் என்ற விடயம் தொடர்பாக நாம் இங்கு ஆராய உள்ளோம். சமிபாட்டு தொகுதி சார்ந்த நோய்களிலே முதலாவது நாம் இரைப்பை அழற்சி அல்சர் என்பது தொடர்பாக நாம் இங்கு நோக்குவோமாயின், இந்த இரைப்பையின் உட்பகுதியில் காணப்படும் இந்த சீதப்படை அரிப்பிற்கு உட்பட்டு வீங்குதல் இரைப்பை அழற்சி என அழைக்கப்படும். இந்த இரைப்பை அழற்சியின் ஆரம்ப நிலையிலே பொதுவாக வாயினுள் புளிப்பு சுவை, வயிற்றிலிருந்து வாயை நோக்கி ஒரு புளிப்பு சுவை உணரப்படுவதை நீங்கள் உணரலாம். அவ்வகையான நிலைமை ஏற்படின் உங்களுக்கு இரைப்பை அழற்சியின் ஆரம்ப நிலை தோன்றியுள்ளது என்பது தொடர்பாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். பொதுவாக இரைப்பை அழற்சி என்பது ஒரு பலருக்கும் காணப்படுகிற ஒரு நோய் நிலை ஆகும். இந்த இரைப்பை அழற்சி என்பது தொண்டையில் புளிப்பூச்சுவை உணரப்படுதல், வயிற்றில் வலி தோன்றுதல் என்பவற்றை வைத்துக் கொண்டு நம்மால் இந்த நோய் நிலைமையை உணர்ந்து கொள்ள முடியும். இந்நோய்க்கான காரணங்கள் என்பது தொடர்பாக நான் நோக்குவோமாயின், பொதுவாக அதிக எண்ணெய், உரைப்பு தன்மையான மிளகாய், அமிலத்தன்மையான உணவுகளை உட்கொள்வதனால் இந்நோய் நிலைமை ஏற்படுவதாக பொதுவான காரணங்களாக கூறலாம். இதனை விட காலம் தாழ்த்தி உணவை உள்ளெடுத்தல், உரிய வேளையில் உணவை உள்ளெடுக்காமல் நாம் பல்வேறுபட்ட வேலைப்பாடுகளின் காரணமாக உணவு உட்கொள்ளலை தாமதப்படுத்துவோமாயின் இவ்வகையான நிலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனை விட இந்த புகைப்பிடித்தலும் மது பாவனையும் போன்ற பழக்க வழக்கங்களும் இவ்வகையான இரைப்பை அழற்சி நோய் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றன. இதனை விட பொதுவாக மன அழுத்தம், டென்ஷன், இந்த மன அழுத்தம் உள்ள நிலையிலும் அதிக அளவிலான அமில சுரப்புகள் இரைப்பை சாறிலே சுரந்து இவ்வகையான சீதப்படையிலே அரிப்புக்கு உட்படக்கூடிய நிலைகள் உருவாகலாம். இங்கே நீங்கள் இந்த சீதப்படையிலே எவ்வாறான அரிப்புக்கு உட்பட்டு வயிற்றிலே இவ்வகையான நிலை ஏற்படும் என்பதை நீங்கள் படத்திலே காணலாம். இது ஒரு கடுமையான நிலையை அடையும் போது வயிற்றிலே புண்கள் உருவாகக்கூடிய நிலை கூட உருவாகலாம். இது இரைப்பை அழற்சியின் உயர் நிலையை குறிக்கும். இது சமிபாட்டு தொகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு வகையான நோய் நிலைமை. அடுத்ததாக நோக்குவோமாயின் மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலானது, மலமானது ஏற்கனவே நான் கூறியிருந்தேன், பகுதி திண்ம நிலையில் காணப்படும். இந்த பகுதி திண்ம நிலையில் காணப்படும் மலமானது திண்ம நிலையை அடையுமாயின் அந்த மலத்தினை வெளியேற்ற முடியாமல் இருக்கும். இவ்வகையான நோய் நிலையே மலச்சிக்கல் என அழைக்கப்படுகிறது. பெருங்குடலில் அதிக காலம் மலம் தங்கி இருப்பதனால், பொதுவாக உரிய வேளையிலே மலம் கழிக்க தவறும் பட்சத்திலே அதிக காலம் இந்த பெருங்குடல் பகுதியிலே இந்த மல பகுதி தங்கி இருக்க வேண்டி ஏற்படி அந்த பெருங்குடலிலே இந்த மலத்தில் காணப்படும் நீர் பெருமளவிலே அகத்துறிஞ்சப்பட்டுவிடும். இவ்வாறு மேலதிகமான நீர் மல பகுதியிலிருந்து அகத்துறிஞ்சப்படுவதனால் மலம் திண்ம நிலையை அடைந்துவிடும். இதனால் மலம் கழிக்க முடியாத நிலை ஒன்று ஏற்படும். இதுவே இந்த நோய்க்கான காரணமாகும். இந்த மலச்சிக்கலுக்கான காரணங்களிலே ஒன்று போதிய அளவு நீர் அருந்தாமை. போதிய அளவு நீர் அருந்தாமல் விடின் மலத்துடன் வெளியேற்ற வேண்டிய நீரின் அளவு குறையும். ஆகவே மலம் பகுதி திண்ம நிலை அல்லாத திண்ம நிலைக்கு மாறிவிடும். மற்றது நான் ஏற்கனவே கூறியவாறு மலம் கழித்தலை தள்ளி போடுதல். மூன்றாவதாக நேர்த்தன்மையான உணவுகளை உள்ளெடுக்காமை. பொதுவாக கீரை போன்ற உணவு வகைகளிலே அதிக அளவு நேர்த்தன்மை அடங்கி இருக்கும். அவ்வகையான நேர்த்தன்மையான உணவுகளை நாம் எமது உணவிலே அன்றாடம் சேர்க்காத விடின் இவ்வகையான மல சிக்கல் ஏற்பட வாய்ப்புண்டு. இந்த மலச்சிக்கல் ஏற்பட்ட நிலைமைகளிலே நான் மலத்தை வெளியேற்றுவதற்காக கூடிய அளவு உந்துதலை பிரயோகிக்கும் வேளைகளிலே இந்த குத பகுதியில் உள்ள இழையங்கள் சிதைவடைவதற்கு வாய்ப்புண்டு. இவ்வாறு சிதைவடைந்து உயர் கடுமையான நிலை ஏற்படும் பொழுது அது மூல வியாதி எனப்படும் ஒரு கடுமையான வலி தரக்கூடிய ஒரு வியாதியை ஏற்படுத்தக்கூடிய நிலை இந்த மலச்சிக்கலுக்கு உண்டு. எனவே நாம் இந்த நேர்த்தன்மையான உணவுகளை உட்கொள்வதன் மூலமும் போதிய அளவு நீரை அருந்துவதன் மூலமும் உரிய வேளைகளிலே நாம் மலத்தினை கழித்த செயற்பாட்டிற்கு உட்படுத்துவதன் மூலமும் இவ்வகையான நோய் நிலைமைகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இந்த உணவு கால்வாய் தொகுதி சார்ந்த நோய்களிலே நெருப்பு காய்ச்சல் எனும் நோய் நிலைமை, டைபாய்டு எனப்படும் நெருப்பு காய்ச்சல் நோய் நிலைமையை இங்கு காணலாம். இது ஒரு வகையான பாக்டீரியாவினால் பரவும் நோய் நிலைமை ஆகும். பொதுவாக நாம் உட்கொள்ளும் உணவுகளிலே அல்லது அருந்தும் பானங்களிலே இவ்வகையான பாக்டீரியாக்கள் வந்தடையுமாயின் அவை எமக்கு உடலினுள் உட்செல்வதன் மூலம் இவ்வகையான நோய் நிலைமை ஏற்பட வாய்ப்புண்டு. இது மாசடைந்த உணவை உட்கொள்வதன் மூலம் அல்லது பானங்களை உள்ளெடுத்தல் மூலம் அல்லது மாசடைந்த நீரில் குளித்தல் அல்லது நீந்துதல் மூலம் இவ்வகையான நோய்க்காரணிகள் நமது உடலினுள் வந்து சேரும். இந்த நோய்க்கான அறிகுறிகளாக நாம் நோக்குவோமாயின், பொதுவாக கை கால்கள் உளைவுடன் தலைவலி, காய்ச்சல் என்பன தோன்றும். இது இந்த நோய்க்கான அறிகுறிகள்.
நோயின் கடுமையான நிலைமையிலே வயிற்று வலியுடன் குருதி கலந்த நிலையில் மலம் வெளியேறும். இது நெருப்பு காய்ச்சல் நோய்க்கான சில அறிகுறிகள் ஆகும். பொதுவாக தடுப்பூசிகளை பயன்படுத்துவதன் மூலம் இந்நோய் நிலைமைகளிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறலாம். சமிபாட்டு தொகுதி சார்ந்த நோய்களிலே அடுத்ததாக வயிற்றோட்டம், இது டயரியா என அழைக்கப்படுகிறது. பெருங்குடலில் உள்ள நீர் சரியான முறையில் அகத்துறிஞ்சப்படாமையினால் மலமானது திரவ நிலையில் வெளியேறுதல் இந்நோய் நிலைமை ஆகும். அதாவது பெருங்குடல் பகுதியிலே தொற்று காரணமாக நீரானது மலத்திலிருந்து போதிய அளவு அகத்துறிஞ்சப்படாத நிலையிலே மலம் வெளியேறுமாயின் மலம் திரவ நிலையில் வெளியேறும் அவ்வகையான நோய் நிலையே வயிற்றோட்ட நோய் ஆக கொள்ளப்படுகிறது. பொதுவாக வைரஸ், பாக்டீரியா அல்லது ஒட்டுண்ணி தொற்றினால் இந்த நோய் நிலைமை ஏற்படுகிறது. பொதுவாக அசுத்தமான உணவு, நீர் போன்றவற்றை உள்ளெடுப்பதன் மூலமாகவே இங்கு இந்த நோய்க்கான நோய் காரணிகள் நமது உடலை வந்தடைகிறது. பொதுவாக இதனை தவிர்ப்பதற்கான வழிமுறைகளாக நாம் சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் இவ்வகையான வயிற்றோட்டம் போன்ற நோய் நிலைமைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். கொதித்தாறிய நீரை பருகுதல், மலம் கழித்த பின் கைகளை நன்றாக சவற்காரமிட்டு கழுவுதல், மொய்க்காத உணவுகளை உள்ளெடுத்தல், இந்த தெருக்களிலே திறந்து வைக்கப்பட்டுள்ள உணவு பண்டங்கள் போன்றவற்றை உண்பதை தவிர்த்தல், ஈக்கள் பெருகும் இடங்களை அகற்றுதல் போன்றவாறு சுகாதார பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதன் மூலம் இவ்வகையான வயிற்றோட்டம் நோய் நிலைமைகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். இறுதியாக இந்த உணவு கால்வாய் தொகுதி சார்ந்த நோய்களிலே குடல் வளரி அழற்சி, நான் ஏற்கனவே முன்னர் கூறியிருந்தவாறு குடல் வளரி அழற்சி அப்பெண்டிசைட் எனப்படும் நோய் நிலைமையும் மிகவும் பாரதூரமான நோய் நிலைமையாகும். உருவிலே காட்டப்பட்டவாறு வயிற்றின் பகுதியிலே கடுமையான வலி ஏற்படும். இதற்கு காரணமாக நாம் பெருங்குடலின் குடல் வளரி பகுதி தொற்றுக்கு உட்படுவதால் தான் இந்த நோய் நிலைமை ஏற்படுகிறது. கடுமையான வலியை தரக்கூடிய நோய் நிலைமை ஆகும். இதன்போது முன் வயிற்று பகுதியில் தொடர்ச்சியான கடுமையான வலி ஏற்படும். பெரும்பாலும் இந்த நோய் நிலைமை ஏற்படும் பொழுது உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சத்திர சிகிச்சையின் மூலம் இக்குடல் வளரி பகுதியானது வெட்டி அகற்றப்படுவதே இதற்கான ஒரே ஒரு தீர்வாகும். இதனை நாம் அலட்சியம் செய்வோமாயின் உயிர் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைக்கு இது கொண்டு சென்றுவிடும். ஆகவே மிகவும் அவதானமான நிலையிலே இதனை கருத்தில் கொண்டு இவ்வகையான தொடர்ச்சியான வயிற்று வலி ஏற்படின் உடனடியாக உரிய வைத்தியரை நாடி சிகிச்சை பெறுவதே சிறந்த வழிமுறையாகும். இது குடல் வளரி அழற்சி எனப்படும் அப்பெண்டிசைட் நோய் நிலைமையாகும். நல்லது மாணவர்களே, நாம் சமிபாட்டு தொகுதி சார்ந்த சில நோய்களும் அதற்கான தீர்வுகளும் தொடர்பாக நாம் கற்றுக்கொண்டோம்.